இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரம் நாம் பார்த்த காரியங்கள் தேவனை சோர மார்க்கமாய் விக்கிரகத்தை போல தொழுது கொள்வதையும், அப்படி செய்ததால் அவர் தனது முகத்தை நமக்கு மறைத்ததையும், அதனால் நமக்கு அநேக இக்கட்டுக்கள் அநேக தீங்குகள் வருவதையும் பார்த்து அதை சரி செய்ய வேண்டிய காரியமாக நமது ஜெபம், உபவாசம், பைபிள் வாசிப்பு, சர்ச்சுக்கு வருதல், காணிக்கை கொடுத்தல் ஆகிய காரியங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அப்படி நடந்து கொண்டால் நித்திய ஜீவனுக்கு தகுதியாவோம் என்றும் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காரியங்கள் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளையும் வாழ்க்கையில் செயல்படுத்தினா, காதால கேட்டு மனதார அதை புரிந்து கொண்டு கைகளால், சிந்தனையால், ஆத்மாவால் அந்த கட்டளைகளை செயல்படுத்தினால் ஆசீர்வாதம், செயல்படுத்தாவிட்டால் சாபம் அப்படிங்கிறார். அவர் கட்டளைகளை செயல்படுத்தினாதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சரிதான், எவ்வளோ உபவாசம் போட்டாலும் சரிதான், கண்ணீர் வடித்து என்னெல்லாம் பண்ணாலும் சரிதான், அவர் கட்டளைப்படி செயல்படணும். இந்த உபவாசம் ஜெபம்லாம் கட்டளைப்படி செயல்படுறதுக்கு நம்ம தயார்படுத்துகிற காரியங்களை ஒழிய இது அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் பெற காரியங்கள் அல்ல. அவரிலிருந்து ஆசீர்வாதம் பெறுகிற காரியங்கள் அவர் கட்டளைப்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்தால்தான் முடியும். ஏலியை பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆசாரியர். அவருடைய பிள்ளைங்க காணிக்கை எட்டி உதைச்சாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைங்க எல்லா விதமான மாமிச காரியங்களும் பண்ணாங்க, இச்சைகளுக்கெல்லாம் உட்பட்டு இருந்தாங்க. அவங்க பொதுமக்கள் வந்து காணிக்கை கொடுக்கும்போது அவங்க எனக்கு பச்சை கறியை தா, வெந்நியில் போட்ட கறி வேண்டாம் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக எப்படின்னா, பழி செலுத்தும் பொழுது முதல்ல தண்ணியில் கழுவணும் இறைச்சியை, திருப்பி வெந்நியில், அதுக்கு பிறகு அக்னியில் சுட்டரிக்கிறானு. வெந்நியில் வேக வச்ச இறைச்சியை தான் ஊழியக்காரருக்கு கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க, எனக்கு வெந்நியில் வேக வைக்காத இறைச்சி கொடு, நாங்கள் பொரித்து சாப்பிடணுன்னாங்க. காணிக்கை மேலே விருப்பம் அவங்களுக்கு. இப்போ இருக்காங்கல்ல மக்கள் எல்லாரும், காணிக்கை கொடு, உனக்கு அது நடந்துடும், இது நடந்துடும், காணிக்கை கொடு, நீ வந்து எங்களுக்கு சர்ச்சு கட்டி கொடுத்தா போதும், நீ 10ல் 1 கொடுத்தா போதும், எனக்கு மிஷினரியை தாங்கினா போதும், நீ எப்படியும் ஊழியம் பண்ணி, நீ எப்படியும் வியாபாரம் பண்ணி, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வியாபாரத்தில். ஆனால் வர்ற லாபத்தில் கோயில் கட்டி கொடுத்துறானு, 10ல் 1 காணிக்கை கொடுத்துறானு, மிஷினரியை தாங்கிடணும்னு சொல்லி தான் இப்போ பிரசங்கம் நடக்குது. அதே மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க, பச்சை கறியை கட்டிருக்காங்க. கடைசியில் என்னாச்சுது, தேவன் வந்து எச்சரித்தார் ஏலிக்கிட்ட, உன் பையங்க இப்படிலாம் நடக்கிறாங்க, நீ திருத்து பையங்களன்னு சொன்னார். ஏலி என்ன சொன்னார், தேவன் பார்த்து கொள்வார், கிருபையுள்ள தேவனை முடிவு பண்ணிட்டார். ஆண்டவர் அவருடைய கட்டளை இப்படி நடக்காட்டா என்ன தண்டனை கொடுக்கார் பாருங்கள். ஒரே நாளில் 2 மகன்கள் இறந்து போனாங்க. ஏலியும் இறந்து போனார். தண்டனை மரண தண்டனை.
அவருடைய கட்டளைப்படி நடக்காததால் தண்டனை, மரண தண்டனை. தேவனுடைய கட்டளைப்படி நடந்து வந்தால்தான் ஆசீர்வாதம். அவர் கட்டளைப்படி நடக்காவிட்டால் சாபம். தேவன் விதித்த கட்டளைப்படி ஒன்று விடாமல் சரியாக முழுமையாக செய்து நமது கவனமாக இருக்க வேண்டும். பரீட்சை எழுதும் பொழுது நாம் எப்படி கவனமாக எழுதுகின்றோம்? மாடிப்படி ஏறும்போதும் இறங்கும்போதும் எவ்வளவு கவனமாக இருக்கின்றோம்? வாகனம் ஓட்டும்போது எவ்வளவு கவனமாக ஓட்டுகின்றோம்? ஏன், ஒரு நிமிடம் தவறிவிட்டால் ஆஸ்பத்திரியில் இருக்கணும், கை கால் உடஞ்சி ஆஸ்பத்திரியில் இருக்கணும், அதாவது பரவாயில்ல, அதுக்கு மேலே நடந்துடும். ஆகவே கவனம். அதே போலத்தான், அதே கவனம். அவர் கட்டளைகளை வாழ்க்கையில் செயல்படுத்தினால் ஆசீர்வாதம், செயல்படுத்தாவிட்டால் சாபம். நாம் இதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். சாபத்தை பற்றி தியானிக்க போகிறோம். இன்றைக்கு சாபத்தை பற்றி தியானிக்க போகின்றோம். வசனம் ஆக்கி கேட்போம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஊழியக்காரங்க எப்படி பேசுகிறாங்க? உன் நல்லது நடந்துடும், நீ பெரிய ஆளாக போகிற, நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்மளுக்கு தாங்க முடியல, மகிழ்ச்சி, அப்பா நல்ல ஊழியக்காரங்கன்னு சொல்லிடுறோம். நீ இன்னோட கண்ணீர் முடிஞ்சுது, இன்னோட வேதனை முடிஞ்சுது, நீ மாறப்போகுது, மகிழ்ச்சி பொங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நம்மளுக்கு ஆனந்தமாக இருக்குது. செவிக்கு இனிய பிரசங்கம். ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம தவற உணர்த்தனு, நம்மளை திருத்தனு, அதுதான் பிரசங்கம். அப்படி பண்ணாதவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்படி பண்ணாதவங்க மனிதனை பிரியப்படுத்துறதுக்காக பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படி இல்லை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாபத்தை தியானிக்க போகின்றோம். சாபத்தை. ஏன் நம்மளுக்கு இந்த சாபங்கள்லாம் இருக்குது? ஏன் நமக்கு ஜெபம்னா எதுவும் நடக்க மாட்டேங்குது? காரியங்கள்லாம், கெட்ட காரியங்கள் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் மாற்ற முடியல. புண்ணு இருக்குன்னா சலம் இருக்கும், காயப்பட்ட புண்ணில் சலம் இருக்கும். அந்த சலத்தை எடுத்தால்தான் மருந்து போட்டால் சோமாகும். அந்த ஜலத்தை முதல்ல எடுக்கணும், அந்த சீலை முதல்ல எடுக்கணும். அது எடுத்தால்தான் புண்ணு சோமாகும். அந்த சீலோடையே வச்சுக்கிட்டு மேலே மறந்த இயேசுவே 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 சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல்ல வாழ்க்கை மாறணும், அவர் கட்டளைப்படி நடக்கணும். நடந்தால்தான் புண்ணு ஆறும், நடந்தால்தான் ஆசீர்வாதம். சீலை எடுத்தால்தான் புண்ணு ஆறும். வலிக்கும் சீலை எடுக்கும்போது, ஜலத்தை பிசுக்கி, புண்ணிலிருந்து பிசுக்கி ஜலத்தை எடுக்கும்போது வலிக்கும். ஆனால் அதுதான் ஆறும். மாமிச இச்சைகளை விட்டு நம்ம விலகணும், மாமிச கிரிகளிலிருந்து விலகணும். வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:19 வசனத்திலிருந்து 21 முடிய. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். மாமிசத்தினால் வர்ற காரியங்கள் இதுதான் சீல். இதான் புண்ணுக்குள்ளேருந்து புண்ணை சோகப்படுத்த மாட்டேங்குது. இதான் உங்களை கண்ணீர் வெடிக்க வைக்கி, இதான் வேதனைப்படுத்த வைக்கி. புண்ணு வேதனையாக இருக்கும். என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன காணிக்க கொடுத்தாலும் இதில் சோகமாகாது. முதல்ல நம்ம மாறணும், நம்ம திருந்தணும். கோபத்திலேருந்து, இச்சையிலேருந்து, வைராக்கியத்திலேருந்து நம்ம மாறணும். நம்ம அந்த சீலை எடுக்கணும். வெளியில் சீலை எடுத்தால்தான் சுகம். அந்த வேதனையை அனுபவிக்கணும், அந்த கஷ்டத்தை உணரணும், நம்ம திருந்தணும், நம்மளை மாறணும். அப்போ தான் சாபம் நம்மளை விட்டு போகும். அந்த சீலை இப்போ எடுத்தாச்சு, மறந்து போடணும். அப்போதான் புண்ணாரும். மாமிச கிரியையிலிருந்து விடுதலை பெற்று விட்டோம். இப்போதைக்கு புண்ணு ஆறணும்னா மருந்து போட்டால் புண்ணு ஆறிடும். அது என்ன மருந்து? வசனத்தை வாசிக்க கேட்போம். சர்வாயுத வர்க்கம் தான் அதுக்குள்ளே வர மருந்து. அந்த சர்வாயுத வர்க்கத்தை என்னங்கிறத நம்ம வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:14 18 முடிய. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும்,
பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இவ்வளோ காரியங்கள் பண்ணணும். இதுதான் சர்வாயுத வர்க்கம். சமாதானம். தன்னை உயர்வாக நினைக்கக்கூடாது. நாம் அவமதிக்கப்பட்டாலும், மனம் நோகடிக்கப்பட்டாலும், மரியாதையை குறைவாக நடத்தப்பட்டாலும் அதை பொருட்படுத்தக்கூடாது. அதுக்கு காரணம் எதிரி இல்லை, நம்ம நடத்துகிறவங்க இல்லை. அதுக்கு காரணம் நம்ம செய்ய தப்புன்னு நம்ம உணரணும். நம்ம தப்புன்னு புரிஞ்சுக்கிடணும், தப்புன்னு நினச்சிக்கிடணும். நம்ம சமாதானமாக எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கணும். சமாதானத்தை குலைக்க எல்லா காரியங்களும் நடக்கும். நம்ம சமாதானத்தை விட்டு பேரை மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவனை பிடிச்சிக்கிடணும். தேவன் எல்லாத்தையும் கவனிச்சுப்பாருன்னு சமாதானமாக இருக்கணும். நம்ம விசுவாசம் என்ற கேடயம் நம்மை இயேசுவை விட்டு பிரிக்க பொல்லாங்கன் எல்லா திசையிலிருந்தும் அம்பை எதுக்கிட்டே இருப்பான். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வெளியில் வந்தாலே போதும், ஆத்மாவை கெடுக்கிற மாதிரி காரியங்கள் சுற்றி சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். நம்ம கண்ணை பொத்துனாலும் காதை பொத்துனாலும் அந்த காரியங்கள் நம் மனதுக்குள்ளே நம் மூளைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடக்குது உலகத்தில். அநியாயங்கள், பாவங்கள், இச்சைகள். கெட்டவன் புகழப்படுவான். புகழ் யாருக்கு? நியாயமா? நல்லவனுக்கு தானே புகழணும். ஆனால் கெட்டவன் புகழப்படுவான். செல்வம் யார்கிட்ட இருக்குன்னு? சுறுசுறுப்பு உள்ளவன்ட்ட, ஜாக்கிரதை உள்ளவன்ட்ட தான் செல்வம் இருக்குன்னு. ஆனால் சோம்பேறி செல்வனாக இருப்பான். செல்வ பெருக்கில் சோம்பேறி இருப்பான். துஷ்டனுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். ரவுடி மதிக்கப்படுவான், அவன் பெரியாள் மதிக்கப்படுவான். நீதிமான்கள்லாம் ரவுடிகிட்ட நீதிமான்கள் நம்ம நினைக்கிற ஆட்கள்லாம், புறஜாதி மக்கள்லாம் ரவுடிகிட்ட மதிப்பு மரியாதையும் வாங்குற அவனுக்கு கொடுப்பாங்க, அவனை மதிப்பாங்க. நாம் கோபாக்கினை நாளை நினைத்து கொள்ள வேண்டும். விசுவாசமாக நம்ம இயேசுவினுடைய நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கையில் நாம் நீதியின் பாதையை விட்டு நகலவே கூடாது. துன்மார்க்கனை புகழக்கூடாது. கேடான வழியில் வர்ற செல்வத்தை நாடக்கூடாது. நாடினால் இயேசு தெய்வம் என்று நாம் மறுதளிக்கிறோம் என்று அர்த்தம். விசுவாசம் என்ற கேடயத்தை பிடித்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன இருக்கோ அது போதும் என்று நினைத்து கொண்டு கோபாக்கனி நாளை நினைத்து விசுவாசத்தின் பாதை, நீதியின் பாதையில் நம்ம நடக்க வேண்டும். அடுத்து சத்தியம் என்ற கச்சை. சத்தியத்தை விட்டு பிறண்டு விடக்கூடாது. சத்தியம் இடுப்பில் உள்ள ஆடை மாதிரி மிக முக்கியமானது. அது இல்லாவிட்டால் அவமானம். அதே போல் சத்தியம் இருந்தால்தான் நாம் உயிரோடு நிற்பதுக்கு அர்த்தம். நம் சத்தியத்தை விட்டு தவறினால் நம்மை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, நம்ம தாத்தா பாட்டி பூட்டனெல்லாம் அவமானப்படுத்தி விடும். இல்லாத ஆட்களெல்லாம் அவமானப்படுத்துகிறோம். நம்ம சத்தியம் உயிருக்கு மேலானது. அதை விட்டு நகலவே கூடாது. 1 கோடி ரூபா எடுத்தாலும் சத்தியத்தை விட்டு நான் பிறண்டு விடக்கூடாது. ஏனென்றால் அப்படி பிறண்டு உயிர் வாழ்வது வேஸ்ட். அந்த ஜீவனுடைய வாழ்க்கை, அடிமை வாழ்க்கை, தேவையே இல்லாத வாழ்க்கை. அது சத்தியம் என்ற கச்சை மிக முக்கியமானது. சர்வாயுத வர்க்கத்தில் நீதி என்ற மார்க்கவசம். இதயத்து போல நீதி. நான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச பையன், ஒரு பையன் இறந்து போயிட்டான். 32 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. பார்க்க பையன் நல்லா இருப்பான், நல்ல வாட்ட சட்டமாக இருப்பான். சின்ன பையன், 32 வயசு தான் இருக்கும், இறந்து போனான். ஹார்ட்டில் மிஸ்டேக், ஹார்ட் அட்டாக். ஸோ இதயத்தை போல நீதி ரொம்ப முக்கியமானது. உடம்புல எல்லா பாகமும் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஹார்ட்டில் மட்டும் மிஸ்டேக் ஆகிட்டு. சரி, நீதி தவறிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. நீதி தவறிக்கிட்டா இருக்க முடியாது ஜெயில். நீதி தவறிக்கிட்டா என் கூட ஒரு வார்த்தையார் வேலை பார்த்தாரு, இவன் ஜெயிலில் இருக்கார் நீதி தவறினதுனால. ஸோ நீதி தவறிட்டா நம்மளுக்கு ஜெயில். நீதி நம்ம பேச்சில் இருக்கணும், நம்ம நடத்தையில் இருக்கணும், செயலில் இருக்கணும், எல்லாவற்றையும் நீதி வழங்கணும். சாத்தான் இது கெடுக்க படுப்பிரயாசப்படுவான். நம்ம சர்வாயுத வர்க்கமான நீதியை பயன்படுத்தி நம்மளை விட்டு அவனை துரத்தணும். அடுத்து ரட்சிப்பு என்ற தலைக்கவசம். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு பாவத்தை மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று
ஞானஸ்நானம் பெற்று அவருடைய நாமத்தால் ஆவியில் நிறைந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தலை எப்படி முக்கியமோ அதே போல் ரட்சிப்பு முக்கியம். அதே போல் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு காரியங்களும் முக்கியம். நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்படணும், மன்னிப்பு நிச்சயம் வேணும், ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்தால் ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவும் இருந்தால் தான் ரட்சிப்பு. இது தலைக்கவசம் மாதிரி. இதுதான் நம்மளை யாரும் தலையில் மட்டும் கவசம் இருந்தால் உயிருக்கு பாதுகாப்பு. அது நம்மளை சாத்தான் எந்த வகையிலும் நம்ம உயிரை எடுக்க முடியாது அவனால். இது பூரா முக்கியமானது. சர்வாயுத வர்க்கத்தில் தேவ வசனமாகிய பட்டயம் இறுதியாக சாத்தானுடன் பண்ணும் யுத்தத்தில் வெற்றி பெற பட்டயம் வேணும். அந்த பட்டயம் தான் தேவனுடைய வசனம். வசனத்தை வாயினால் சொல்கிறது இல்லை, சண்டை வசனத்துப்படி நடக்கணும். யுத்தம் செயலில் இருக்குது. யுத்தம் சாத்தானும் யுத்தத்தை செயலில் பண்ணுவான். கவர்ச்சியை காட்டுவான், ஆசையை தூண்டுவான், லஞ்சத்தை வாங்க சூழ்நிலை ஏற்படுத்துவான், தீமை செய்கிற அவசியத்தை உண்டு பண்ணுவான். யுத்தம் நடக்குது அங்கே. அந்த யுத்தத்தில் நம்ம செய்யக்கூடாது. பொறுமையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், மன்னிக்கணும், நம்ம எல்லாரையும் அன்பாக நேசிக்கணும். யுத்த களம் அது. இந்த அவருடைய கட்டளைப்படி நடக்கணும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம இப்படி தரித்து கொண்டால் அந்த புண்ணில் உள்ள சல்லத்தை எடுத்துட்டு மருந்து போடுற மாதிரி, மருந்து போட்டோன்னா புண்ணு ஆறிடும். பிரசுகம், மகிழ்ச்சி, ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தான் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். ஆவியின் கனிகள் தான் ஆனந்தம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவின் கனிகள் தான் சுகம். அந்த சுகத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம. அன்பு. எல்லாரும் தேவனுக்கு நம்மை போல, இயேசுவை போல புத்திரர்கள். தேவனுடைய மகன்கள் நம்ம எல்லாரும், தேவனுடைய மகள்கள் நாம் எல்லாரும். நம்ம தேவனுக்கு பிள்ளையாக இருந்தால், நம் புத்திரராக நம்மளை நினைத்தால், எல்லோரையும், உலகத்தில் உள்ள எல்லோரையும், ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரன், ஊனமுற்றோர் எல்லோரையும் நமது வீட்டு உறுப்பினராக, நமது வீட்டு பிள்ளையாக பாவித்து அன்பு செய்ய வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் அடி வாங்கினாலும், கோபப்பட்டாலும், நாம் அவர்கள் நமது பிள்ளையாக இருப்பதால் அவளை நேசிக்க வேண்டும். ஏன்னா பிள்ளை என்ன கோபப்பட்டாலும், என்ன பிரச்சனை பண்ணாலும் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பிள்ளை நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதைன்னு சொல்லி, நம்மளுக்கு புகழ்னு சொல்லி அந்த பிள்ளைய கோபத்தெல்லாம் பொறுத்து கொண்டு அவனை முன்னேற்ற பார்த்து நடக்க எப்படி பிரயாசப்படுறோம் நம்ம, அதே மாதிரி தான் உலகத்தில் மக்களை பூரா நம்ம நினைக்கணும். அதுக்கு பேர் தான் அன்பு. அடுத்து சந்தோஷம். இந்த உலகம் அழியும் உலகம், அனித்திய உலகம். இது நடக்கும் எந்த காரியமும், பதவியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், எதனால் வந்த வருத்தத்துக்கும் நம்ம அடிபணிஞ்சிடக்கூடாது. வருத்தம் நம்மளை மேற்கொண்டக்கூடாது. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்ம சந்தோஷத்தை எதுவும் பாதித்து விடக்கூடாது. தேவனுடன் வாழும் நித்தியத்தை நினைத்து சந்தோஷமாக இருக்கணும். இந்த அழியும் உலக மேன்மையை கண்டுகொள்ளவே கூடாது. நாம் அந்த கண்டுகொண்டால், அதில் தோல்வி அடைந்தால், காசு இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நம்ம இப்படி இருக்கோம்னு நினச்சிட்டோம்னா சந்தோஷம் போயிடும். இந்த தேவன் இந்த பூமியில் செல்வமாக வாழுங்கன்னு சொல்லலை, ஏழையாக வாழுங்கன்னு சொல்லலை, எளிமையாக வாழுங்கன்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன உண்டு நான் தருவேங்கிறாரு. முதல்ல என்னுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, அப்படி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுங்கிறாரு. நம்மளுக்கு என்ன உண்டு அது பரலோகம் தரும். நம்ம இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக, போதும் என்ற மனதுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுதான் ஆவியின் கனியில் முக்கியமானது. அடுத்து சமாதானம். பெருமை, பொறாமை இல்லாமல் தாழ்மையோடு பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் இயேசுவின் ஆவியை பெற்று சமாதானமாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இயேசுனுடைய ஆவி சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்று நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். அதற்கு எதிரியாக உள்ளது பெருமை, பொறாமை. தான் சமாதானத்துக்கு எடுத்துரும். பணக்காரனை கண்டு பொறாமை, ஏழைகிட்ட பெருமை,
பணக்காரனை கண்டா அவன் இருக்கு இது இருக்குன்னு பொறாமப்படுறோம். அவனை கண்டு ஏழையை கண்டா இவன்கிட்ட ஒன்றும் இல்லை நம்மகிட்ட எல்லாம் இருக்குன்னு பெருமைப்படுறோம். இந்த காரியங்கள்லாம் விட்டுட்டு நம்ம இயேசுவின் ஆவியை பெற்று தாழ்மையோடு பொறுமையோடு விருப்பு இல்லாமல் எல்லாத்தையும் இயேசுவின் பிள்ளைகளாக பாவித்து நாமும் இயேசுவின் புத்திரராக பாவித்து சிநேகித்து நடந்து கொண்டால் எப்போதும் சமாதானம். அடுத்து நீடிய பொறுமை. சாதாரண பொறுமை இல்லை, நீடிய பொறுமை. நமது பொறுமை சோதிக்கப்படும். அதான் யுத்தம், அதான் யுத்த களம். பொறுமை சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சாத்தான் எல்லா வகையிலும் சோதிப்பான். ஆகவே நீடிய பொறுமை வேண்டும். வெறும் பொறுமை இல்லை, நீடிய பொறுமை. யோபுக்கு அந்த பொறுமை இருந்துச்சு. யோபு கடைசி வரைக்கும் என் தேவனை முறுமுறுக்கவே இல்லை. என் தேவனை என்னை கடைசி நாளில் பார்ப்பேன்னு சொன்னார் யோபு. அதே போல் நாமும் நீடிய பொறுமையுடன், தோல்விகள் வரும், தொடர் தோல்விகளாக இருக்கும், ஏமாற்றங்கள் வரும், எல்லாரும் ஏமாற்றுவாங்க, ஏமாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம பொறுமை இழந்துடக்கூடாது. இயேசு மேல் விசுவாசம். ஏன்னா தேவாதி தேவன் நம்மகிட்ட இருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மகிட்ட இருக்கிறாரு. அவருடைய புள்ள. இதெல்லாம் சாத்தான் வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் பனித்துளி போல மாறிவிடும். அவருடைய பார்வை பட்டால் போதும். அவர் பார்வை படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சள்ளத்தை பிசுக்கி எடுக்கணும் வெளியில். அவர் பார்வைப்படுறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்? மருந்து போடணும். சர்வாயுத வர்க்கங்கிற மருந்து போடணும். சும்மா ஆண்டவரே ஆண்டவரே கத்துனா கதை ஆகாது. வேஸ்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களை அறியன்கிறாரு. அவங்க யார் அறியன்னு சொன்னவங்க? யார்? அற்புதம் பண்ணவங்க, பேய்களை ஓட்டினவங்களை அறியங்கிறாரு. ஏன்? இவரே கட்டளப்படி நடக்கலை. ஊழியம் பண்ணாங்க, அற்புதம் நடந்துச்சு, பிசாசு போச்சு. அந்த ஊழியம் அவங்களுக்கு பண்ணாங்க. அந்த ஊழியம் அவங்க செல்வ புகழுக்கு பண்ணாங்க, அவங்க செல்வத்தை உண்டு பண்ணாங்க, தேவனுக்கு பண்ணலை அவங்க. அதனால தான் தூரம் போங்கிறார் அவர். அதே மாதிரி நாம் இயேசுவின் விசுவாசமாக இருந்து நாம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து தயவு. எல்லோரிடமும் நம்ம தாழ்மை விளங்கும்படி எல்லோரையும் தன்னை விட பெரிய ஆளாக மதிக்கணும். யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்மகிட்ட இல்லாத நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்கும். நம்ம பெரிய ஆளாக இருப்போம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் சின்ன ஒரு சாதாரண ஆளாக பார்ப்போம். அவர்கிட்ட ஒரு குணத்தை பார்த்து நான் அசந்து போயிருக்கிறேன். ஒரு சாதாரண ஆளாக இருக்கும், அவர்கிட்ட ஒரு பெரிய குணம் இருக்கும் அவர்கிட்ட. அதான் எல்லாரையும் பெரிய ஆளாக மதிக்கணும், நம்மளை விட பெரிய ஆளாக மதிக்கணும். அப்போ தான் நம்மளை தாழ்த்துவோம். இயேசுவின் அன்பு அதுதான். இயேசு நம்மெல்லாம் புழுதியும் குப்பையும் நம்மளை தான் தூக்கி எடுத்தார். நம்ம மட்டும் தான் அன்பு, நம்ம தான் பாவிகள், நம்ம மேலே தான் அன்பு செய்தார் அவர். அதனால் நம்ம என்ன நம்மகிட்ட இருக்க திறமைகள் தெரியும். இவன் நம்மகிட்ட வந்துட்டா இவன் நம்மளை விட பெரிய ஆளாகுவான், நம்மளுக்கு பெரிய ஊழியம் பண்ணுவான், நம்மளோட பெரிய அற்புதங்கள் பண்ணுவான் அப்படின்னு இயேசு நம்பினார். அதான் பாவிகளாக நம்மளை தூக்கி எடுத்தார். பவுல் அப்படி தான் பண்ணார். பேதுருவை விட பவுலுடைய ஊழியங்கள் 13 புத்தகங்கள் இருக்கிறாரு பைபிளில். அவருடைய புத்தகங்கள் 12-13 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா எப்படி இருந்த மனுஷன் பவுல். அதே போல் நம்ம எல்லாரிடமும் திறமைகள் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் நற்குணங்கள் இருக்கும். நம்ம எல்லாரையும் மதித்து எல்லாரையும் போற்றி எல்லாரையும் தாழ்மையாக நடக்கணும். நற்குணம். அது என்ன நற்குணம்? பிறரின் பசியை, கஷ்டத்தை, துன்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை உணர்ந்து அவர்களுக்கு முடிந்த உதவிகளை பண்ணணும், அவங்கள ஆறுதல் படுத்தணும். இவளை எல்லாம் பிறர் பார்க்கும்படி குழல் ஊதி கொட்டடித்து நான் தர்மம் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. நான் யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கும் நம்மளுக்கும் தெரிகிற மாதிரி தர்மம் பண்ணணும். எதிரியே இல்லாமல் வாழணும், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும், யார் மனதை புண்படுத்திடக்கூடாது. நற்குணம். எல்லோரிடம் அன்பு செலுத்தணும். அடுத்து விசுவாசம். விசுவாசம்னா என்ன? இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கணும். நமது பாவத்தை அவர் இரத்தத்தால் மன்னித்தார், கழுவினார் என்று விசுவாசிக்கணும். அவர் வழியாக நித்தியம் ஜீவன், அவர் வழியாக தான் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறதுன்னு. அவருடைய நீதியின் பாதையில் நடக்கணும்னு நம்ம நினச்சி அதில் தோல்வி இல்லை, கஷ்டம் இல்லை, அவமானம் இல்லைன்னு நம்ம நினைக்கணும் அதில். ஆனால் ஆக்சுவலாக அந்த பாதையில் நம்ம போனால் நம்ம தோல்வி மாதிரி தெரியும், நம்மளுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், அவமானமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் அவமானமாக நினைக்கக்கூடாது. அது அவருடைய பாதைக்கு அவருக்காக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நினைக்கணும். கண்ணீர் வடித்தாலும் அவர் பாதையில் மேலும் மேலும் சரியாக நடப்பதில் நாம் கவனம் கொள்ள வேண்டும். அவருடைய பாதைகள்
விட்டு கொடுக்கறது, தன்னை தாழ்த்துறது, உழைக்கிறது, பொறுத்து போதல், கண் விழித்து உழைக்கணும், தியாகம் பண்ணணும், கீழ்ப்படியணும், பொய் சொல்லாமல் இருக்கணும், ஏமாற்றாமல் இருக்கணும். இதெல்லாம் கஷ்டமான காரியங்கள். அவருடைய பாதைகள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் மாம்சத்தின் பாதைகளை பாருங்கள், ரொம்ப சுலபமாக இருக்கும். மாம்சத்தின் இச்சை சுலபமாக மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அது நல்ல மதிப்பை கொண்டு வர்றது மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் சலம். ஏன்னா அதுதான் புண்ணை உண்டு பண்ணும். நம்ம அவருடைய பாதைகளில் நம்ம கஷ்டப்பட்டு நடந்துட்டோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி. அடுத்து சாந்த குணம். மிகவும் கோவப்பட்டு சண்டை போடு சூழல் வரும். அதில் நம்ம அமைதியாக அன்பாக இருக்கணும். அந்த சூழலை சாத்தான் உண்டு பண்ணுவான். சாந்த குணத்தை கெடுக்க முயற்சி பண்ணுவான். அவன் ஆவியின் கனிகள் கொடுக்கறது அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அதில் நம்ம அமைதியாக சாந்தமாக இருக்கணும். வாழ்க்கை முழுவதுமே இயேசுவில் பாரத்தை வைத்து விட வேண்டும். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். வெற்றி அருகில் இருப்பது போல் அமைதியாக மகிழ்ச்சியாக நம்ம காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இச்சை அடக்கம், ஆசை, கவர்ச்சியான சூழல் இருக்கும். யோசேப்பை போல பாவத்தை கண்டு ஓட வேண்டும். யோசேப்பு காமத்துக்கும் இச்சைக்கும் விலகி ஓடுனா அதுக்கு அவனுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. என்ன பரிசு? பிரதமர் பதவி கொடுக்கப்பட்டது. பார்வோனுக்கு அருகில் அமர்த்தப்பட்டான் அவன். இச்சையிலிருந்து வெற்றி பெற்ற அவ்வளோ பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஸோ இச்சையை உதறி தள்ள வேண்டும். ஆகவே இப்படியாக நாம் சலமான மாம்ச காரியத்தையும் மருந்தாகிய சர்வாதிய வர்க்கத்தையும் நம்ம போட்டு நம்ம பயன்படுத்தினா சுகமான ஆவியின் கனியில் மகிழ்ந்திருக்கலாம். நாம் இப்போ தொடர்ந்து தேவன் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் எந்தெந்த வசனத்தை சொல்கிறாருன்னு பார்க்க போகின்றோம். வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 28 அதிகாரம் 12வது வசனத்தின் முற்பகுதி. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். அது என்ன ஏற்ற காலம்? இப்போ மழை வருது, அழிவின் மழை வருது. எல்லா செடிலாம் கருகி போயிரு மழை வருது. இல்லை, குளத்திலிருந்து விவசாயத்துக்கு தண்ணி பாய்க்கிற மாதிரி ஏற்ற காலத்தில் வானத்திலிருந்து தண்ணியை கட்டளையிடுவார் தேவன். எப்போ? அவர் கட்டளைப்படி நடந்தா, அவர் சொன்னபடி செய்தால் கட்டளையிடுவார் தேவன். அப்படி சொன்னபடி நடக்காட்டா என்ன செய்வார்னு வாசிக்க கேட்போம். 23வது வசனமும் 24வது வசனமும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். அழியும் மட்டும் வார்த்தையை கவனிச்சுக்கிடுங்க. அழியும் மட்டும். அவர் வெண்கலம் ஆக்கிரமான வானத்தை, பூமியை இரும்பாக்கிறவராம். மழை இங்கிருந்து பெய்யும். அப்படி தண்ணி இல்லாட்டா ஒன்று நகலாது, சுடுகாடாயிரும். தண்ணி இல்லாட்டா கப்பல் நகலாது, ஃப்ளைட் போகாது, கார் போகாது, நம்ம போக மாட்டோம், பயிர் விளையாது, எல்லாம் ஃபுல் ஸ்டாப். 3 வருஷம்தான் எலியா இஸ்ரவேல் மேலுள்ள வானத்தை அடைத்தார். என்ன கஷ்டப்பட்டாங்க. இப்போ அழியும் வரைக்கும் அடைத்தா என்ன ஆகும்? அது அவருடைய கட்டளைப்படி நடக்காட்டா. அவர் கட்டளைப்படி நடந்தால் வானம் ஒரு குளம் மாதிரி, அதில் இருந்து நம்மளுக்கு தேவைங்கும் போதெல்லாம் டேப்பை திறந்த மாதிரி தண்ணி வரும். அவர் கட்டளைப்படி நடந்தா. அவர் கட்டளைப்படி நடக்கட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. வானத்தில் எப்படி ஆதியாகமம் 1 அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்க கடவது என்றும். ஆகாய விரிவை எப்படி உண்டு பண்ணாரு? ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டு பண்ண. ஜலம் ஆகாயத்துக்கு மேலேயும் இருக்குது, ஆகாயத்துக்கு கீழே இருக்குது. தேவன் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்களா? ஆகாயத்தையும் அடைச்சிட்டாரு, பூமியும் அடைச்சிட்டார். இவ்வளோ பெரிய தண்டனை பார்த்தீங்களா? நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். தேவன் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. கடைசியாக கூட இருக்கலாம். இது வருகையின் காலங்களில் கடைசியான வசனம் செய்தியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். தேவன் வானத்தை அடைச்சிருவேன்னு சொல்கிறாரு, பூமியை இரும்பாக்கிடுவேன்னு சொல்கிறாரு, வானத்தை வெண்கலம் ஆக்கிடுவேன்னு சொல்கிறாரு, தண்ணி இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்கிறாரு. அவர் கட்டளைப்படி நடக்காட்டா. அடுத்து வாசிக்க கேட்போம். 12வது வசனத்தின் அடுத்த பகுதி.
கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு போதும் கையிட்டு வேலை செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு எத்தனை தொழில் தோக்குது, எத்தனை தொழிலில் ஒன்றும் இல்லாமல் போயிடுறோம், எத்தனை வேலையை நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுது. ஒரு பாத்திரத்தை கீழே போட்டு உடச்சிடுறோம். ஏன்? கையிட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வாதம் இல்லை. எப்போ ஆசீர்வாதம் இருக்கும்? அவர் கட்டளப்படி நடந்த ஆசீர்வாதம். நீ என்ன காரியம் செஞ்சாலும் அது தொட்டதெல்லாம் துலங்குன்னு சொல்லுவாங்க. தொட்டதெல்லாம் துலங்கும். எப்போ? அவர் கட்டளப்படி நடந்தா தொட்டது எல்லாம் துலங்கும், எல்லாம் வெற்றி பெறும். வெற்றி 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 தான் எல்லாம். சரி, அவர் கட்டளப்படி நடக்காட்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வசனம் 20. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். அழியும் மட்டும் சாபம், சஞ்சலம், கேடு, கைட்டு செய்கிற எல்லா தொழில் நட்டமாகும். அப்போ நம்ம உஷாராயிக்கணும். நட்டமாயிட்டுனா நம்ம அவர் கட்டப்படி நடக்கலை, என்ன நடக்கலைன்னு யோசிக்கணும். நம்மளை நிதானித்து அறிஞ்சு திருந்துனா போதும். அந்த இடத்துல நம்மளுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். நம்மளுக்கு தொழிலில், வேலையில் ஒரு வேலையில் நிற்க மாட்டான். ஒரு சில பையங்கள்லாம், சில ஆட்கள்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு முதலாளி வேலை பார்க்க முடியாது. அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு போராடுவாங்க, கிடைக்காது. ஏன்னா நம்ம மாற்றிக்கல. தேவன் சொல்கிறார், கையிட்டு வேலையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணார். நீ எழுதின பரீட்சைலாம் பாஸ் ஆகும். எப்போ? அவருடைய கட்டளையும் கற்பனைப்படி வாழ்க்கையை மாற்றி அமைத்தால், நடந்தால். அவர்கிட்ட ஜெபம் பண்ணா இல்லை, அவருக்கு உபவாசம் போட்டா இல்லை, அவர் காணிக்கை கொடுத்தால் இல்லை, அவர் கட்டளைப்படி நடந்தால், வாழ்க்கையை மாற்றி அமைத்தால் தொட்டதெல்லாம் வெற்றியாகும். அடுத்து 28வது அதிகாரத்தில் 14வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிப்போம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். தலையாக்குவார், அடுத்த மேலாவாய். அடுத்தது 12ஆம் வசனத்தில் கடைசி பகுதி. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்ம வாழாக்காமல் தலையாகுவோம். நம்ம கடன் கொடுப்போம், கடன் வாங்க மாட்டோம். இதெல்லாம் வாக்குத்தத்த வசனங்களாக வீட்டில் எழுதி வச்சுருப்போம். நம்ம வாக்குத்தத்த வசனங்கள்லாம் அதை பார்த்து வாசித்தால் மட்டும், அதை மனதுக்குள்ளே வச்சா மட்டும் நிறைவேறாது. அவர் கட்டளைப்படி நடக்கணும், அவர் கட்டளையில் கை கொள்ளணும், அவர் சொன்ன காரியங்களை செய்யணும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அப்போதான் இதெல்லாம் நடக்கும். இல்லாட்டா தலையாக முடியாது. இல்லாட்டா கடன் பட்டு போவோம். நம்ம ஏன் கடன் படுறோம்? ஏன் வாளாக இருக்கோம்? வாசிக்க கேட்போம். 43, 44வது வசனங்கள். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். யார் தலையாயிருப்பா? அந்நியன். யார்கிட்ட நம்ம கடன் வாங்குவோம்? அந்நியன்கிட்ட. ஏன் அந்நியன்கிட்ட கடன் வாங்குகிறோம்? அவன் கட்டளையும் கடுப்பு நடக்கிறான். அவன் அந்நியன்தான். நம்ம பரம்பரையாக கிறிஸ்தவனாக இருக்கிறோம். எத்தனை பரம்பரை? 4 பரம்பரை, 5 பரம்பரை கிறிஸ்தவனாக இருக்கிறோம். ஆனால் மோகன் சி லாசரஸ் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார்? 50 வருஷம் 60 வருஷம் அவர் முன்னாடி முழங்கால் போட்டு நிற்கிறோம். நம்ம அவர் சுண்டு விரல் நம்மளால் பற்றாதான்னு காத்திருக்கோம். 10 நிமிஷம் முழங்கால் போடுறோம். அவர் 1 செகண்ட் கையை வைக்கிறது காத்திருக்கோம். ஏன்? அவர் கட்டளைப்படி நடக்கிறாரு. ஏன் நம்ம காத்திருக்கோம்? நம்ம நடக்கலை. நம்ம ஏசுன்னு சொல்கிறோமோ ஒழிய, ஏசு காணிக்கை கொடுக்கும் கோயிலுக்கு போகிறோம் ஒழிய, அவர் கட்டளைப்படி நடக்கிறது இல்லை. அதனால தான் மவுண்ட் சீட்டை போய் முழங்கால் போட்டு காத்திருக்கோம். பவுலை பாருங்க, இயேசுவை மறுதளிச்சவன் சொல்லலாம், இயேசுக்கு எதிர்ப்பா பண்ணவன் சொல்லலாம். பேதுருலாம் இயேசு கூடவே இருந்தார். மத்தேயு, பேதுரு இவங்களாம் கூடவே இருந்தாங்க. கூட இல்லாத பவுல், அவர் தான் இயேசுவுக்கு தூணாக மாறினார். அவர் தான் பைபிளில் ரொம்ப புத்தகங்கள் அவர் தான் எழுதியிருக்கிறார். அவர் தான் புறஜாதி மக்களுக்கு ஊழியக்காரனாக மாற்றினார் தேவன் அவரை. பேதுரு எவ்வளவு 3 வருஷம் இயேசு கூட இருந்தார். அவருக்கு அந்த மகிமை கிடைக்கல. அந்த மகிமை பவுலுக்கு தான் கிடைச்சது. அப்போ பேதுரு இஸ்ரேல் மக்களுக்கு தான் ஊழியக்காரராக இருந்தார் அவர். அதே போல் நம்மளுடைய கட்டளைப்படி கற்பனை நடந்தால் நம்ம தலையாகுவோம். நம்ம 4-5 தலைமை கிறிஸ்தவம் இருந்தால் நம்ம ஊழியக்காரனாக மாறி இருக்கணும். நம்ம இன்னமும் போய் தலை கொடுத்துட்ருக்கோம். யார் ஜெபம் பண்ணுவா?
ஏன்? கட்டளைப்படி நடக்காததால், பைபிளை வாசிக்காததுனால். அதனால தான் வட்டிக்கு வாங்குகிறோம். உழைக்காததுனால் வட்டிக்கு, சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால வட்டிக்கு வாங்குகிறோம். சதுரப்பாடு படனு உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிக்கனமும் சேமிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசுநாதர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போசிச்சுட்டு மீதி 12 கூடை நிறைய எடுத்தார். அந்த 12 கூடையில் ஒரு அப்பம் கூட இல்லையா, அவளும் துணிக்கைகளாம். அவர் எடுத்தார், சேமித்து வைத்தார். அதை பயன்படுத்தியிருப்பார் தேவன், இயேசு பயன்படுத்தியிருப்பார். அவர் சிக்கனம், ரொம்ப சிக்கனம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேமிப்பு ரொம்ப முக்கியம். எறும்பை போல கோடை காலத்தில் ஆகாரத்தை எடுத்து சேமித்து வைத்து மழை காலத்தில் அது சுகமாக வாழுது. அது சேமிப்பு. காற்றுள்ள போய் தூற்றிக்கொள்ளணும். சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்க, 100 ரூபா வருமானம்னா 51 ரூபா சேமிக்கணுங்கிறாங்க, 49 ரூபா செலவழிக்கணும்னு சொல்கிறாங்க. சேமிப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் கடன் வாங்குகிறோம். நம்ம அடுத்தவங்க அவமானப்படுறோம். இயேசுன்னு பேரை சொல்லி கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம், கடனும் வாங்குகிறோம். நம்ம ஏன்? கட்டளைப்படி நடக்கலை. அவர் கட்டளைப்படி நடந்துட்டா நம்ம ஊழியக்காரனாக இருப்போம், கடன் கொடுக்கவனா மாறுவோம். அடுத்து 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பார்த்தீங்களா? எல்லாத்துலேயும் வெற்றி. கற்பத்தின் கனி. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார் கற்பத்தின் கனிக்கு. தேவன் சொல்கிறார், என் கட்டளை நட, உன் கற்பத்தின் கனி தருவேன். உன் வீட்டில் ஆடு மாடு பெருகும், தொழில் பெருகும், தொழில் பெருகும், தொழில் லாபமாக இருக்கும், வேலையில் உயர்வை கட்டளையிடுவார், எல்லாம் சிறப்பாக இருக்கும். நிலத்தின் கனியும் பெருகும். உன் தோட்டத்தில், உன் விவசாயத்தில், உன்னுடைய தொழிலில் எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகும். எப்போ? அவர் கட்டளைப்படி நடந்தா. அவர் கட்டளைப்படி நடக்காட்டா இதெல்லாம் என்னாகும்? வாசிக்க கேட்போம். 51வது வசனம். நீ அழிய மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரு மட்டும் உன் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். பார்த்தீங்களா? அவர் கட்டளைப்படி நடக்காட்டா தொழில் பேரும், பிள்ளைங்க, எல்லாத்துலேயும் பிரச்சனை. யோபுக்கு வந்த பிரச்சனை மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்துடும். யோபுக்கு வந்தது தேவனுக்கு கொடுக்க சேலஞ்சு, தேவனுக்கும் சாத்தானுக்குள்ள சேலஞ்சில் அப்படி நடந்துச்சு. இது அப்படி இல்லை, நம்மளுடைய தவறால் நடக்கும். இது நம்ம கட்டளை கற்பனை பண்ணி நடக்காதால் நடக்கும். நோய் வரும், நஷ்டம் வரும், தோல்வி வரும், எல்லாரும் நம்மளை ஒதுக்குவாங்க. தொழிலில் பிரச்சனை, பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. தூக்க மாத்திரை போட்டு தான் தூக்கணும். இதெல்லாம் இந்த கட்டத்திலாம் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிடாமா அவன்? ஏன்? மருந்து எங்கே இருக்குது? அவர் கட்டளை நடக்கிறதுல இருக்குது. அதை விட்டுட்டு ஆறுதலுக்கு ஆரம்பிச்சு நம்ம ஆறுதலுக்காக அதை பண்ணி இதை பண்ணி வாழ்க்கை முழுவதும் தோல்வி, வாழ்க்கை முழுவதும் கஷ்டம், கண்ணீர், கவலை. அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, பரம்பரை அடுத்த சந்ததிக்கும் அது தொடருது. அவர் கட்டளை மீறி கற்பனை நடக்காமல் இருந்தா. அடுத்து 11வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்க கேட்டோம். பரிபூர்ண நன்மை உண்டாகும். அது திருப்பி வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண நன்மை. நன்மைனாலே சிறந்தது, அதில் பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண நன்மை தருவார் உனக்கு. நீ 90 வயசு வரைக்கும் ஸ்வீட் 100 வயசு வரைக்கும் ஸ்வீட் சாப்பிடலாம், சுகர் வராது. நன்மை, பரிபூர்ண நன்மை. என்ன வேணாலும் சாப்பிட்லாம், என்ன வேணாலும் இறைச்சி சாப்பிட்லாம் 100 வயசு வரைக்கும். அவருடைய கட்டளையும் கற்பனை பண்ணி நடக்கணும். இயேசு என்ன பண்ணார்? இயேசு காலத்தில் ரதம் இருந்துச்சு, குதிரை இருந்துச்சு, ஏறினார் அவர்? இல்லை, நடந்தார். சரித்திர புத்தகங்கள் சொல்லுது, இயேசு அவர் 3 வருஷ ஊழியத்தில் நடந்த காரியங்கள் உலகத்தையே ஓட்டு சுற்றிருக்கலாமா, அவ்வளோதும் நடந்திருக்கிறார். நம்ம நடக்கிறோமா? நம்ம நடந்தால் சுகர் சாப்பிடலாம், இறைச்சி சாப்பிடலாம். நம்ம சுகபோகமாக இருக்க ஆசைப்படுறோம், சோம்பேறித்தனமாக இருக்க ஆசைப்படுறோம். அதனால தான் இதெல்லாம் பிரச்சனைகள். ஸோ அவருடைய இஷ்டப்படி நடந்தால், நம்மளுக்கு அவருடைய கட்டளைப்படி நடந்தால் நம்ம எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லுது. இப்போ அவர் கட்டளைப்படி நடக்காட்டா என்னங்கிறத வாசிக்க கேட்போம். 47, 48வது வசனங்கள். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம்
சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். நீ நம்ம செழிப்பாக இருந்தோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு செழிப்பாக மகிழ்ச்சியாக இருந்தோம். அப்போ இயேசுவை மறந்துட்டோம். நீ தந்ததெல்லாம் இயேசு தான். அதை கொடுத்ததுக்கப்புறம் இயேசுகிட்ட கேட்டு தான் வாங்கியிருப்போம் நம்ம அதெல்லாம். ஆனால் அந்த வயிறு நிறைஞ்ச உடனே, மகிழ்ச்சி வந்த உடனே, சமாதானம் வந்த உடனே இயேசுவை மறந்துடுவோம். நம்ம மாமிசத்தில் நம்ம நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் இதெல்லாம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய குணங்கள், என்னுடைய கண்விழிப்புகள், என்னுடைய வேர்வைகள்னு சொல்லி நம்ம அந்த வெற்றியெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்துடுவோம், இயேசுக்கிட்ட இருந்து எடுத்து. பிறகு என்னாகும்? தோல்வி வரும். அப்போ ஜெபம் பண்ணுவோம், இயேசுவே தாருன்னு ஜெபம் பண்ணுவோம். அப்போ இயேசு கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பார் அவர்? வயிறு நிறைஞ்சிருக்கும் போது, இல்லை மகிழ்ச்சியாக இருக்கும்போது இயேசுவை நினைக்கலையே நீ. அதான் நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போகிறது. நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகிற காரணம் அதுதான். அப்போ தான் வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம், மகிழ்ச்சி இருக்காது. நம்ம அவர் கட்டளைப்படி நடந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். நம்மளுக்கு பையன் பிறப்பான், பையனுக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகும், பையனுக்கு குழந்தை வரும், பேரன் படிப்பான், பேரன் வேலை கிடைக்கும், பேரனுக்கு கல்யாணம் ஆகும், வீடு கட்டுவோம், மதிப்பு மரியாதையாக இருப்போம். எப்போ? அவர் கட்டளைப்படி நடக்கும்போது. அவர் கட்டளைப்படி நடக்காட்டா என்ன ஆகும்? எல்லாம் பிரச்சனைகள். பையன் பிரச்சனை பண்ணுவான், பேரன் பிரச்சனை பண்ணுவான், வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எல்லாம் வட்டி கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம். அந்த கஷ்டம் பரம்பரையாக தொடரும். எப்போ? அவருடைய கட்டளையின்படி வாழ்க்கையை மாற்றி அமைக்காமல் இருந்தால். அடுத்து 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கூட என்னது? வேலை. உன் வேலையில் உள்ள வருமானம் உனக்கு போதுமானதாக இருக்கும். மாபசிரிய தொட்டின்னா என்ன? சாப்பாடு. நீ என்ன வேணாலும் சாப்பிட்லாம், வாய்க்கு ருசியாக எல்லாம் சாப்பிட்லாம். அப்பள சொன்ன மாதிரி ஸ்வீட்டு, காரம், கொழுப்புள்ள பொருட்கள் எல்லாம் சாப்பிடலாம் நீ. எப்போ? அவருடைய கட்டளை நடந்தா. அவர் கட்டளை என்ன சொல்கிறார்? படுத்து தூங்க சொல்கிறாரா? உழைக்க சொல்கிறார் இயேசு. உழைச்சால் அது எல்லாம் கிடைக்கும் உனக்கு. உண்மையும் உத்தமாக உழைச்சா, உண்மையும் உத்தமாக உழைச்சா தொழில் விருத்தியாகும். உண்மையும் உத்தமாக ஓடி ஆடி உழைச்சா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாத்தையும் சாப்பிட்லாம். உண்மையும் உத்தமாக இருந்தால் தொழில் விருத்தியாகும். அப்போது செல்வம் பெருகும் உனக்கு. அடுத்து 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? இளையகுமாரன் கதை இதுதான். இளையகுமாரன் அப்பாவோட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு வேலையும் கிடைக்கல, பன்றி மேய்க்கிற வேலை கிடைச்சிது. அவனுக்கு மாபசரி தொட்டியும் சபிக்கப்பட்டுட்டு சாப்பாடும் கிடைக்கல. அந்த தவிடை கூட சாப்பிட முடியல. அவங்ககிட்ட வேலை பார்த்த முதலாளி தவிடை கூட கரெக்டாக இத்தனை பண்ணிக்கு தவிடுன்னு கரெக்டாக கொடுத்துருக்குறான். அவன் நிலைமையை பார்த்தீங்களா? அந்த நிலைமை வரும்னு சொல்கிறாரு. அவர் கட்டளைப்படி நடக்காட்டா. அவர் கட்டளைக்குள்ள தான் எல்லாம் இருக்குது. நம்ம அந்த ரகசியத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா போதும், அந்த ரகசியத்தை செயல்படுத்திட்டோம்னா போதும். மகிழ்ச்சி மட்டுமே நம்மளுக்கு. இளையகுமாரன் மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும்னா, நம்ம கூடையும் நம்ம ஆபசரிய தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம கட்டளைப்படி கற்பனைப்படி நடக்கணும். அடுத்து 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஏன் ஓடி போகிறாங்க? நீங்கள் உத்தமன், நீங்கள் பொறுமைசாலி, நீ சார்ந்த குணம் உள்ளவர்கள், நீ கனிவான வார்த்தை உள்ளவர்கள். உங்கள்கிட்ட எதிரி வரமாட்டான். எதிரி வந்தாலும் அப்போ இவர்கிட்ட போய் என்னப்பா பண்ண, இவர் நல்ல ஆளாக இருக்கான் போகிறமான்னு போயிடுவான் அவன். ஆனால் நீ கனிவில்லாமல், நீ உத்தமனாக இல்லாமல், உண்மையாக இல்லாமல், ரவுடியாக இருந்து, கொள்ளைக்காரனாக இருந்து, கொலைகாரனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? நீ ஓடனு. அடுத்தவன் வெட்ட வருவான், ஓடனு. அடுத்து எல்லாரும் சேர்ந்துருவான், எதிரி பூரா ஒன்றா சேர்ந்துருவான், நம்ம ஓடனு. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். ஒரு வழியாக அவருக்கு எதிராக புறப்படுவாய். நம்ம எதிராக புறப்பட்டா யாரு? சண்டை போட போனா யார்? அவன் அயோக்கியம், அவன் ரவுடி, அவன் கட்டளையின்படி நடக்காதவன். நம்ம அடுத்தோட சண்டை போட போனால் நம்ம துஷ்டன். அவன் என்ன பண்ணுவான்? நம்மளோட பெரிய துஷ்டனாக இருப்பான், நம்மளை விரட்டுவான். நம்ம ஒரு வழியாக போவோம், 7 வழியாக அவனுக்கு பயந்து நம்ம ஓடி போயிடுவோம்.
எல்லா கட்டளையும் கற்பனைலாம் இருக்குது. அதுபடி செயல்பட்டால் நம்மளை கண்டு எதிரி ஓடுவான். ஏன்னா நம்மகிட்ட உள்ள அன்பு, தாழ்மை, பொறுமை, நிதானம் அவனை ஓட வைக்கும். நம்மகிட்ட உள்ள கேடான குணங்கள், பொறாமை, பெருமை, வஞ்சகம், துரோகம், களவு, பொய், பேராசை, இதெல்லாம் நம்மளை அவங்ககிட்ட இருந்து பயந்து ஓட வைக்கும். எதிரி நம்மளை, இதெல்லாம் இருந்தால் எதிரி நம்மளை சூழ்ந்து கொள்வான். அதான் துரத்து ரவுடிகள் சண்டை வந்து வெட்டி போடுறாங்களே, இப்படி தான் இதான் நடக்குது. அடுத்த வசனத்தை வாசி, 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஏன் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்? நான் உண்மை ஊத்தவன் நடக்கிறத பார்த்து, நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணுறதை பார்த்து, அவர் கட்டளைப்படி நடக்கிறத பார்த்து பட்டணத்தில் பெரிய ஆளாக இருப்போம். நம்ம பட்டணத்தில் பெரிய ஆளாக இருக்கிறது நம்ம பட்டணத்தில் மட்டும் இல்லை, பக்கத்து பட்டணத்துக்கு தெரியும், பக்கத்து ஊருக்கும் தெரியும், பக்கத்து நாட்டுக்கும் தெரியும். இப்போ ஸ்டாலின் வராரு, சென்னையில் தான் அவர் சிஎம்மாக இருக்கார். ஆனால் தூத்துக்குடி வந்தால் தூத்துக்குடிக்கு அவர் தான் ராஜா. அதே போல் நம்ம ஒரு கட்டளையின்படி வாழ்க்கை ஆவியின் கனி கொடுக்குறவளாக நம்ம வாழ்ந்தால் நம்ம இருக்கிற இடத்துலையும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம், புகழ்ச்சியாக இருப்போம். நம்ம போகிற இடத்துலையும் மதிப்பு மரியாதை பெருகும். நம்ம எங்கே போனாலும் கற்றவருக்கு சென்றவெல்லாம் சிறப்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி ஆவியின் கனிகள் உள்ளவங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு தான். அடுத்து 9வது வசனத்தை கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உன்னை ஜனமாக நிலைப்படுத்துவார்னு சொல்லலை, அவர் உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவனை பரிசுத்தமாக இருந்தால் தான் அவருடைய ஜனம். அவங்கள அப்படி பரிசுத்த ஜனமாக நீ இருந்தால் எப்படி இருப்போம்? இந்த ராஜாவுடைய பிள்ளை இருந்தால் எப்படி இருப்போம்? இப்போ ஸ்டாலினுடைய மகன் வராருன்னா தூத்துக்குடியில் எப்படி இருக்குது? எவ்வளோ காரு, எவ்வளோ மதிப்பு மரியாதை. ஏன்? முதலமைச்சருடைய மகன் அவர். அதே மாதிரி நம்ம இயேசுடைய பிள்ளை எப்போ இயேசுடைய பிள்ளையாகும்? அவரை போல் குணம் இருக்கணும். அவரை சிலுவையில் தூக்கி அரைஞ்சாங்க, அடித்தாங்க, முள்முடி வச்சாங்க. என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். நம்ம அப்படி சொன்னாதான் அவருடைய பிள்ளை, நம்ம அப்படி சொன்னாதான் அவருக்குள்ள மதிப்பு மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம பரிசுத்த ஜாதி. நம்ம அப்படி செய்யாட்டா அதனுடைய காரியங்களை பார்ப்போம். நம்ம 58வது வசனம், 59வது வசனம், 60வது வசனத்தை வாசி கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். பார்த்தீங்களா? எகிப்தை போல மாற்றிடுவார். எகிப்தின் வியாதியை வரவழைப்பார். அதிசயமான வாதைகள் அதிசயத்தை பார்த்தீங்களா? அது என்ன நோயினே தெரியாதுமாங்க டாக்டரு. அதிசயமான வாதைகள் வரும். எப்போ? அவருடைய ஜாதியாக ஆகாமல் இருந்தால், அவருடைய ஜாதியாக இல்லாமல் இருந்தால், பரிசுத்த ஜாதியாக இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் வரும். எகிப்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் நம்மளை திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்கிறார் தேவன். பரிசுத்தமாக இருக்கணும், அவர் கட்டளை கீழ்ப்படியணும். நம்ம அப்பவும் பரிசுத்தமாக அவர் பிள்ளையா ராஜா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கலாம். அடுத்து 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். அவர் கடமை நடந்தால் பூமியில் ஜனங்கள் நம்ம கண்டு பயப்படுவாங்க. நம்மளை கண்டு பயப்பட்டா நம்மளுடைய சொத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா? நம்மளை துன்பப்படுத்துவாங்களா? அந்த 31 வசனம் திருப்பி வாசி கேட்போம். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். பார்த்தீங்களா? அறியாத ஜனங்கள் எடுத்துகிட்டு போயிடுவான். ஒன்று அடித்து ஒன்று ரூபாய் பிடிக்கிட்டு போயிடுவான். தொழிலில் ஒன்று நெருக்கடி கொடுத்து ஒரு தொழிலில் ஒன்று லாபத்தை பிடிக்கிட்டு போயிடுவான் அவன். எப்போ? கர்த்தரின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாக இல்லாமல் இருந்தால். கர்த்தரின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாம் என்ன அர்த்தம்?
கர்த்தரை மாதிரி இருக்கணும். கர்த்தரை மாதிரி, அவர் சொன்ன மாதிரி, அவர் கட்டளையிட்ட மாதிரி அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும். வாழ்க்கையை அப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்மளை கண்டு மக்கள் பயப்படுவாங்க. அப்படி வாழாட்டா நம்ம ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் பயப்படணும். நம்ம உங்களுக்கு அப்படி சூழ்நிலை இருக்குதா? ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் பயப்படுற சூழ்நிலை இருக்குதா? ரவுடிக்கு பயப்படுற சூழ்நிலை இருக்குதா? உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால மாறாது. நீங்கள் மாறணும். அவர் கட்டளை நடந்தால் இதெல்லாம் மாறிடும். எவன் துஷ்டனை ஓடிடுவான். துஷ்டன் வாரானா உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே துஷ்டன் வாரானா உடனே உஷாராகணும். நம்ம ஏதோ தவறு பண்ணியிருக்கோம், நம்மளாம நிதானித்து அறிய தவறு பண்ணியிருக்கிறோம். நம்ம கண்டு எல்லோரும் பயப்படலாம் செய்யணும். நம்மளாம் பயப்படுறோம். இப்போ அப்பா அவன் கட்டளை அப்படி நடக்கலை, என்ன காரியங்களை தவறு பண்ணியிருக்கோன்னு யோசிக்கணும். எந்தில் பிரச்சனை பண்ணியிருக்கோம் அதை யோசித்து அதை மாற்றிட்டா சரியாயிரும். துஷ்டன் போயிடுவான். துஷ்டன் போகிறதுக்காக போலீஸில் சொல்ல வேண்டாம். துஷ்டன் போகிறதுக்காக ஒரு பெரிய துஷ்டன்ட்ட போய் கெஞ்ச வேண்டாம். துஷ்டன் போகிறதுக்காக அழுது கண்ணீர் வடிக்க வேண்டாம். துஷ்டன் போகிறதுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றினா போதும், துஷ்டன் போயிடுவான். ஏன்னா வாழ்க்கையை மாற்றினா தேவன் சொல்கிறாரு, உன்னை கண்டு ஜனங்கள் பயப்பட வைப்பாங்கிறாரு. நான் சொன்னபடி கேட்டா, நம்ம சொன்னபடி கேட்டு நம்ம சந்தோஷம் வாழ்வோம். இறுதியாக கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து விட்டு முடிக்க இருக்கின்றோம். மீண்டும் 28வது அதிகாரத்தில் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி வைப்பாரா? மேன்மையாக வைப்பாரா? எப்படி? சகல ஜாதியோட. எந்த சகல ஜாதி? பூமியில் உள்ள இந்த 5 கண்டத்தில் உள்ள எல்லாத்தையோட ஒன்று மேன்மையாக வைப்பார். அவர் கட்டளை நடந்தா அந்த கட்டளை நடக்கிறதே ஒன்று மேன்மையாக ஆக்கிரும். இப்போ அவர் நடக்காட்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 66வது வசனம், 67வது வசனம், 68வது வசனம். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்பி கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான். நம்மளை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தார் தேவன். எகிப்திலேருந்து அழைச்சிட்டு வந்தார். எகிப்தில் பார்வோன்ட்டு மீட்டு கொண்டு வர்றதுக்கு அற்புதமான காரியங்களை செஞ்சு பாதைகளை உண்டு பண்ணி தான் மீட்டு வந்தார். அதற்காக தேவன் மோசையிட்ட 10-15 தடவை பேசியிருப்பார். தேவன் அந்த நம்ம மீட்டு கொண்டு வர்றதில் அவருடைய வேலை ரொம்ப இருந்துச்சு. அவர் 6 நாளில் இந்த பூமியை பூரா சிருஷ்டித்துட்டார். 6 நாள் வேலை தான். ஆனால் நம்மளை எகிப்திலேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு அதை விட மேலே பார்த்துருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த அவங்களெல்லாம் கொண்டு வந்து செங்கடலை அழிக்கிற வரைக்கும், அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் நம்மளுக்காக அவர் பணி செய்து கொண்டே இருந்தார். தேவன் என்ன சொல்கிறாரு? நீ என் கட்டளை நடக்காட்டா உன்னை எகிப்துக்கு அனுப்பிடுவாங்கிறாரு. எப்படி? கப்பலில் அனுப்பிடுவாங்கிறாரு. உடனே அனுப்பிடுவேன், விரைவாக போனேன் எகிப்துக்கு. அங்கே போய் மீண்டும் உன்னை அடிமையாக ஆக்கிடுவாங்கிறாரு. மீண்டும் அடிமையாக இருப்பாங்கிறாரு. இப்போ உன்னை மீட்பாரே கிடையாது. வாழ்க்கை பூரா அங்கே அடிமையாக இருக்கானு. அவருடைய கட்டளைப்படி நடக்காட்டா, அவருடைய கட்டளைப்படி நடந்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளை விட மேன்மையாக வைப்பார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, நீ இன்று பேசிய ஒரு வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தை தொட்டு விட்டதுக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் மூலமாக அநேக மக்கள் வாதை நீங்க, கண்ணீர் நீங்க, கவலை நீங்க, துக்கம் நீங்க, உமது கட்டளைகளையும் கற்பனைகளையும் வாழ்க்கையில் கடைபிடிக்க போகிற தயவுக்காக நன்றியப்பா. மக்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றியப்பா. அந்த ரகசியத்தை நாங்கள் பிடித்து கொள்ளட்டோம்ப்பா. அந்த ரகசியம் எங்களுக்கு உமது பிள்ளையாக மாற்றட்டும்பா, உமது ஜனமாக மாற்றட்டும்பா. இந்த உலகத்திலேயே மேன்மையான ஜனமாக எங்களை மாற்றட்டும்பா. இயேசுவே, இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்கள் இதயத்தில் தங்கட்டும்பா.
100 வயது வரைக்கும் இந்த வார்த்தைகள் இதே விட்டு பேரக்கூடாதப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து தியானித்து எங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும்பா. எங்களை நிதானித்து அறிந்து எங்கள் தவறுகளை திருத்தி திருத்தி உமது பிள்ளையாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும்பா. இது ஒரு நாளுக்குள்ள வார்த்தை அல்லப்பா, ஒரு வாரத்துக்குள்ள வார்த்தை அல்லப்பா, 100 வருஷத்துக்குள்ள வார்த்தைகள் என்று நாங்கள் உணர்ந்து வருகை தாமதிக்குமானால் நாங்கள் வாழ்க்கை முழுவதும், அது வாழ்க்கை முழுவதும் மட்டுமல்ல, எங்கள் பரம்பரைக்கும் எங்கள் சந்ததிக்கும் இந்த வார்த்தையை தெரியப்படுத்தி உமது பிள்ளையாக உமது கட்டளைகளின் கற்பனையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்ட பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.